வேலை இல்லாமல் பரதேசி போல சுற்றி திரிகின்றார்கள் அண்ணா. தங்கா, இந்த 7 பிள்ளைகளை தலைவரி கோலத்தோடு வாழ்த்து வந்திருக்கிறாயே, உங்களுடைய நாட்டில் அவ்வளவு பஞ்சமா வந்து விட்டது. அந்த பஞ்சத்தை தீர்க்க வேறு வழி உங்களுக்கு தெரியவில்லையா? இருக்கின்ற பொன் பொருள்களை அனைத்தும் விட்டு விட்டு கொடுத்தும் பஞ்சம் தீரவில்லை அண்ணா. தங்கா, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி ஒன்றே, வந்து விடுந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அண்ணமே, நதியில் விளையாடி துடியில் தலை சீவி நடந்த இளம் செல்களே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. தங்கா, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடுந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி பொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. தங்கா, யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவியாள பிறந்தாயடா, கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவியாள பிறந்தாயடா, யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவியாள பிறந்தாயடா, தத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, நீ வாழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும். தங்கா, நீ கவலைப்பட வேண்டாம். நீ வந்து விட்டாய், இனிமேல் உனக்கு எந்த வித கவலையும் வைக்க மாட்டேன். ஆனால் நானோ கானகத்திற்கு செல்கிறேன். இப்போ என்ன செய்வோம் தெரியுமா? நீ அரண்மனைக்கு செல். அங்கே உன்னுடைய அண்ணி அலங்காரி இருக்கிறார், உன்னை பத்திரமாக பார்த்துக் கொள்வார். எப்படி தெரியுமா? நல்ல தங்கா, கலங்காதே நல்ல தங்கா, கற்புடைய எனது நங்கா, அம்மா அலங்காரி உன்னை கண்டான், அலங்காரி உன்னை கண்டான், உன்னை வாரி அணைத்திடுவாள் அம்மா, அம்மா. நலம் காக்கும் நமதி வீடு, நலம் காக்கும் நமதி வீடு,
நீ தாராளமாய் சென்று வாராய் அம்மா. தங்கா, இப்பொழுது அரண்மனைக்கு செல். அங்குடைய அண்ணி அலங்கார் இருப்பாள். நீங்கள் வருவதை கண்டு உங்களை உபசரிக்க காத்துக் கொண்டிருப்பாள். எந்தவித குறையும் வைக்க மாட்டாள். நான் உடன் வருவேன். ஆனால் நாட்டு மக்கள் என்ன உழைப்பார்கள், தன்னுடைய தங்கைக்கு துயரம் ஏற்பட்டது என்று கானகம் சென்று திரும்ப வந்து விட்டான் மண் என்று என்னை ஏளனமாக பேசுவார்கள் தங்கா. அதனால் நீ செல். நான் சீக்கிரமாக வேட்டையாடி விட்டு ஓடோடு வந்து விடுகிறேன். அண்ணா, நான் வேட்டையாடி முடித்த பிறகு வருகின்றேன். நல்ல தங்கா, நீ செல் என்று உரைக்கின்றீர்களே அண்ணா. என்னை திருமணம் முடித்து நான் 12 ஆண்டுகள் இந்த நாட்டை விட்டு சென்றேன். எனக்கு திருமணமான நாள் முதலா நம்மளுடைய நாட்டை தேடி நான் வந்ததே கிடையாது அண்ணா. இந்த 12 வருடங்களாக என்னுடைய நாட்டிலே இருந்து நம்முடைய அரண்மனைக்கு செல்வதற்கு எனக்கு வழியே தெரியவில்லை அண்ணா. வழி தெரியாமல் தான் இந்த கானகத்திலே 7 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சுற்றி திரிந்து வருகின்றேன். தங்கா, அடி பவர்கள் அடித்து விட்டார். அன்னையிடோ சொல்லிடுவே, அண்ணாடி அடித்து விட்டார். யாரிடம் போய் சொல்லிடுவே, யாரிடம் போய் சொல்லிடுவே. அம்மா, சின்னம் சிறு வயதிலே திருமணம் முடித்து வைத்து விட்டீர்கள். ஆனால் இப்போது நம்முடைய நாட்டிற்கு போவதற்கு வழி தெரியாது என்று உரைக்கிறாயே. காவலன் இருக்கிறான், அவனுக்கு தெரியும். அவனை அழைத்துக் கொண்டு சீக்கிரமாக புறப்படு. உன்னுடைய 7 பிள்ளைகளுடைய பசியை போக்குவது உன்னுடைய கடமை இருக்கட்டும் தங்கா. சீக்கிரம் புறப்படு. வரும்போது நொண்டிக்கின்னு வர யாரோ சொல்றாங்க, உங்க நொண்டிக்காலம் வரான். அது அதான் எதை சொல்றாங்க, நொண்டிக்கிட்ட வர வரும்போது என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்கறவங்க பார்த்துட்டு, ஆமா காட்டுக்கு போட கணவர் வருவார் 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 வருவார். காட்டுக்கு போட கணவர் வருவார் வருவார் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அடா அவர் வருவதா தெரியல. ஆமா தூரத்துல யாரோ வர மாதிரி தெரியுதுடா. யாருன்னு தெரியலையே. டேய் பாரு, அப்படித்தானே தெரியுது. அவர் தான் வர்றாரா? டேய் நல்லா உத்து பாரு. எங்க பாக்க உத்தியா? அது கூட சந்து எங்க இருக்குது நீ பாக்குற போது நல்லா உத்து பாருடா. நல்லா பாரு. எங்கடா பாக்குற? நீ கொஞ்சம் துணிய தூள் வச்சுக்க. சந்து வயல பாப்பேன். இப்ப இந்த துணி தான் உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது. இப்போ கால சந்து வயல தெரியும். ஒலி ஒலி பாத்து போயிடுவேன். ஏய் ஏதோ குரல் கேக்குது. யார வர மாதிரி தெரியுது. அப்பையா யாருன்னு தெரியலமா? சரி யாரு யாரு எவருன்னு தெரியவே இல்லை. என் காது ஒன்னும் கேட்கலையா? கேட்கலையா? இருந்தது புற வாரி 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 நாட்டு மக்களை கொடுத்துட்டாரு. மீதி இருக்கிறது அண்டா எட்டு குண்டால் எட்டு அதுல எட்டு இதுல எட்டு எட்டு இதுல எட்டு. அவன் கை பாவன் எங்க வந்து பாரு. எல்லாத்துலயும் எட்டு 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 வாய்க்கிற பட்ட நாத்த நாறு. ஆமா அவங்க அப்பா வீட்டு சொத்து அந்த அம்மா வாங்கிட்டு போறாங்க. யார் அப்பா வீட்டு சொத்து? அவங்க தாத்தா சம்பாதிச்சுமா. டேய் அவங்க அப்பா வீட்டு சொத்து என் மாமனாரு சொத்து. மாமனார் அப்பா வீட்டு சொத்து அப்படியே வாங்கிட்டு போறது பெண்ணுமா? அவ்வளவு பெரிய பணக்காரா பெண்ணா? அப்படியா? எங்க யாரு யார பார்த்தாரா? என்ன பாத்து எங்க ஆத்தா விட்டு பெருமை. எங்க அம்மா வீட்டுல மாடி மேல மாடி 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 அதுக்கு மேல கிணறு. சொல்லுமா ஆளுக்கு தெரியலப்பா. சொல்லியா சொல்லு. சொல்லுமா. அவங்க ஆத்தா குடி தெரியுமா? மாடி மேல மாடி மாடி மேல மாடி பெரிய வீடு. அவ்வளவு பெரிய வீடு. பெரிய வீடு. அதாவது எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா? எவ்வளவு பெருசு? மொத்தத்துல
3 பேர் தான் இருக்கலாம். 4வது ஆள் போனா ஒரு ஆள் வெளியே வரும். அவ்வளவு பெரிய மாடி. அட போங்க. அவ்வளவு பெரிய வீடு. அவங்க அம்மா கண்ட இடத்துல பார்க்க முடியாது. எங்க பார்க்கலாம்? மருவத்துக்கு போயிடலாண்ட போய் பாரு. என்ன பிச்சை எடுத்திருப்பாங்களா? பின்ன வேற எப்படி? போயிடலாண்ட போய் பாரு. என்ன செய்வாங்க? உங்க அம்மாவை பார்த்தா வர போற லாரிக்காரன் பஸ்காரன் எல்லாம் ஓரம் கட்டி நிற்போம். ஆளுங்களை மயங்கி நின்றுடுவாங்களா? அவங்க அம்மா திரும்ப மருவத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல எங்க அம்மா பார்த்தா அப்படியே தெரிஞ்சு கொடுத்தேன். என்னாச்சு கொடுத்தா? அவங்க ஆத்தா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. கேட்டுக்கம்மா, எங்க அம்மா மருவத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. இவங்க அக்கா தங்கச்சிங்களாம் தெரியுமா? அந்த வீடு வச்ச வண்டி இதை தள்ளுதா இல்லையா அவங்க அம்மா? அதை விடு. உங்க அக்கா தங்கச்சி எப்படி? டோல்கேட்டாண்ட போய் பாரு. எங்க செங்கல்பட்டா ஓங்கூர் டோல்கேட்டா? டோல்கேட் அதான் ஓங்கூர் டோல்கேட் அது மாதிரி. அங்க போய் பாரு. சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா. அப்ப 100 ரூபாய்க்கு என்ன பண்ணோம்? 10 ரூபாய்க்கு அந்த வேலை செஞ்சா 100 ரூபாய்க்கு அந்த வேலை செய்யும். விக்கிறீங்களாமா? அது சப்போட்டா கோயா தாலியா இருக்கா? அது சப்போட்டா. நீங்க என்ன அப்படி சப்போட்டான்றீங்க? வேகமா சொல்றேன். சாப்பிட்டா போடா பகட்டும். இங்க பாரு, 7 வண்டி சீதர வாக்கி போய் நாத்த நாரு. டேய், ஊரு உள்ள 7 மச்சனை 8 மச்சனை 10 மச்சனை கூட இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு நாத்தனார் மட்டும் வச்சிருக்க குப்பை கட்ட முடியாதுடா. ஏன்னு கேளு, 7 மச்சனை இருந்த வீட்டுக்காரல நேரத்துல எடுப்பாரு, வை நான் வைப்பாரு, புடி நான் பிடிப்பாரு. அதுக்குதான் நீங்களும் அங்களா பட்டுங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்தா எடுப்பாரு. அதுக்குதான் என்ன அது எடுத்துவாங்க, வெயினா வைப்பாரு. நாத்தனார் செய்ய மாட்டாங்க. ஐயோ நாத்தனாரு எல்லாம் செய்ய மாட்டாங்கடா. மச்சனை தான் செய்வாரு, மூத்தாரு தான் செய்வாரு. மச்சனை நல்லா செய்வார், புடிச்சு செய்வார். வேலையை புடிச்சு செய்வாரு. ஆமா, என்ன குரல் கேட்கற மாதிரி தெரியுது. நீ என்ன பண்ற? என்ன பண்ணோம்? நீ என்ன பண்ற? என் கணவர் வரதுக்குள்ள பாரு, ஒரே ஒரு ஜன்னல் இஞ்சி இடுக்கு சந்து போந்து இல்லாத எல்லா கதையும் இழுத்து பிடிச்சு சாத்து. ஏதோ பெருசா பிளான் பண்ற போல இப்ப எனக்கு அது மட்டும் தெரியுது. அதான் சொல்றேன். டேய், நீ என்ன பண்ற? வேக வேக வேகமா கட 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 கட. அவன்டா உன்னைய பாத்துருக்கிற? அது எங்க ஆயா. உங்க ஆயாவா? டேய், உங்க ஆயாவா அது? உங்க ஆயா என்ன ஓர கட்டு உன்னை பாக்குறாங்க? ஐயோ, நீ அவ்வளவு அழுவு. யாரு? அப்ப நீ அழுகு. நான் அழுகுன்னு சொன்னா. ஏய், நீ என்ன பண்ற? கட 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 வேகமா ஓடி போய் அந்த ஜன்னல கதவை சாத்து. மொத்த ஜன்னலையும் சாத்தணும். எங்கடா அது? எந்த ஜன்னல சாத்துற? எந்த ஜன்னல சாத்துற? மாலஸ்த கண்ணு. சரி, மாலஸ்த கண்ணு. மால கண்ணு இல்ல மாலஸ்த கண்ணு. மாலக்கண்ணு. டேய், ஜன்னல சாத்துற? எந்த ஜன்னல சாத்துற? முதல்ல இதை சாத்து, அப்புறமா அதை சாத்து. கண்ணியா இங்க வருது? அம்மா, பறந்த இடத்தை நோக்குமாம் கண், கேட்டுக்கணியா? பிறந்த இடத்தை நோக்குமாம் பேதையின் உள்ளம். நீ இந்த மாதிரி அவுத்து போட்டு அந்த பாக்காது என்ன பண்ணுவோம்? அவுத்து போட்டா காட்டுங்கிறேன் நானு. அந்த மூடு நாய் நக்க போட்டு மூடிக்கணும் வாடா. நீ என்ன பண்ற? காத்து பராதல மத்தி எடுத்து சாத்து. எந்த பஞ்சப்படாது யாரு வந்தாலும் வாசலோட அனுப்பு. வாசலாடா இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம். அண்ணியரே நான் வருவதை கண்டு என்னுடைய அண்ணி இருக்கின்ற வாயல் படிகள் அனைத்தையும் தாளிட்டுக் கொண்டு உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்களே.
நான் என்ன செய்வேன்? என்னுடைய கணவர் உரைத்தது உண்மையாகி விடுமோ? இருக்காது. என்னுடைய அண்ணி நிச்சயமாக அப்படி இருக்க மாட்டார்களே. அண்ணி, அண்ணி, அத்தை ஜன்னல தோறுங்க அத்தை. பையா எனக்கு ஒரே உள்காசல் அடிக்கிற மாதிரி இரு நான் குடுக்குறேன். அண்ணி கதவு தாளிட்டுக் கொண்டு உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய கற்பின் மகிமையினால் இந்த கதவை நான் திறக்கின்றேன். நான் கற்பிணி கரசி என்பது உண்மையானால் இதோ இப்பொழுதே இந்த கதவை நான் திறக்கின்றேன். நதியுடைய கங்காதரா, நதியுடைய கங்காதரா, நாரிணீலி கங்காதரா, திறக்கடி வழி செய்வாய் சொக்கநாதா. நீதான் வந்து பாத்தனா இது இட்டுக்கு வாரிய இது ஆம்பளை எனக்கு தெரியல பொம்பளை எனக்கு தெரியல இத பார்த்தா எனக்கு சந்தேகம் இந்த பால் அடி நான் பெத்த பிள்ளைங்க அண்ணி. யாரா என் பிள்ளைங்க, நான் பெத்த பிள்ளைங்களா? பாத்தியா இப்பதான் கல்யாணம் ஆகி போட மாதிரி இருக்கிற வச 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 வசனே பால் வெடி புள்ளைங்களுக்கு வர வீட்டுக்கு வர பண்ற 7 குழந்தை. 7 இப்பதான் கல்யாணம் ஆச்சு. உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? எனக்கு கல்யாணம் ஆகியா? டேய் எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. உன் வயசுல ஒண்ணும் கிடையாது. இது கல்யாணம் சின்ன கட்டிட்டு பாத்தியா பால் வெடி பண்ணி பாரு 10 திருப்பி வரா. டேய் என் பிள்ளைங்க பசியோடு இருக்கின்றாங்க. அவங்க அவுத்துட்டு கூட பாப்பாளுங்க. ஆமா 7 வண்டி சீரனை வாங்கிட்டு போனேன். எள்ளுக்கா புழக்கிற மாதிரி பாதி பாதி வாங்கி போனியே. ஏன் வந்த? எதுக்கு வந்த? ஆமா என் பிள்ளைங்க பசியோடு இருக்கின்றார்கள் அண்ணி. பசியோடு இருக்கிறாங்களா? அதுக்கு அண்ணி, தேங்காயும் மாங்காயும் கொடுத்தீங்கன்னா என் பிள்ளை பசி ஆடுவாங்க அண்ணி. உன் பசங்களுக்கு தேங்காய் மாங்காய் கொடுக்கறேன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஆமா எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? ஏன் வந்தீங்க? அண்ணி, தேங்காயை தின்றாலே பசியோடு கெட்டுன்னு வந்திருக்காங்க. என் பிள்ளைங்க பசியோடு கெட்டு நின்று தாய் வீடு சென்றால் என்னுடைய பிள்ளைகளின் பசியை ஆற்றலாம் என்று வந்து. அப்படியா? இத கல்யாணத்துக்கு முன்ன யோசிச்சிருக்கணும். ஆமா இப்ப 7 வண்டி சீதரை வாங்கி போறமே எப்படி ஆகுமோ ஏதாகோட நீ முதல்ல வந்து
காட்டு வைக்கிறோம். என் பிள்ளைய பசியோடு சாக கூடாதுன்னு தான் நம்ம என் தாய் விட்ட நான் தேடி வந்தேன். ஆனால் என்னுடைய ஆண்டி இப்படி அடிச்சு சுத்த என் பிள்ளைங்க பாருங்க நீ முகத்தை பாருங்க நீ இதுக்கு மூத்த மத பாக்குற பாரு கேக்குதா நீ அப்படியே எடி ஆயிவா அப்படியே வீட்டுல சோறு பண்ணிக்க நீ நாட்டுல சோறு பண்ணி தீர்க்க தாயோ ஆரியா சக்கால்திய அவங்க உள்ள போன கூட எனக்கு கொடுப்பாங்க. யாரு விட்ட நானும் கேக்குறா அம்மா உன்னுடைய தந்தை அப்பொழுதே முறைத்தார். பசி இருக்கிற மகனை பார்த்தா ஐயோ நானே வச்சு இந்த பத்தியா பாவாடையில கையை விட்டு போகுது. நான் பெற்ற மக்களா உன்னுடைய தந்தை எப்பொழுதே உரைத்து அனுப்பினார். கேட்டுக்கிறியா அந்த தக்காளி பத்தி கேளு யாரு கேளு அவ தீபாவளி வருஷம் பொங்கல் வருஷம் நாட்களுக்கு அப்படியே அடுப்பு விடுவா பாரு அத்தை அடிக்காதீங்க அத்தை அடிக்காதீங்க முடிவாய் என் பிள்ளைங்க பசி யார ஒருவேளை உணவாவது கொடுங்கல நீ. ஒரு வேலை உணவு கொடுத்த என் பிள்ளைங்க பசி யாருவாங்க நீ. இவரை கொடுத்து அனுப்பினா அந்தாலும் வந்த பிறகு சொல்லிட்டு என் நிலைமை என்ன வருது. அப்படி இல்லையாகலும் கேழ்வரகு மாவாகலும் எடுத்து கொடுத்தால் என்னுடைய பிள்ளைகளுக்கு கூழ் காய்ச்சி அவருடைய பசியை ஆற்றுவேன். கேட்டுக்கணியா இவ வருவாடுத்தான கெவுரு குத்தி வச்சுக்கிறேன். இவ பிள்ளைகிட்ட கெவுரு குத்தி வச்சுக்கிறேன். ஏய் கூடுக்காய் இப்ப கெவுரு குத்தி வச்சுக்கிறேன். கூடுக்காய் வச்சுக்கிறேன். எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது அம்மா. அடி போடி தவியா யாரா கேட்டு அடிக்கலான்னு பார்த்தா யாரா அதனை பார்த்த கூப்பிட்ட கோலுக்கு என்னத்த கேக்குறேன்னு பார்த்தேன். நான் உன்னை கேப்பனா நான் நீ செவிடியாடா நீ உன்னை செவிடியா சொல்லணும் நீ செவிடியா உன்னை சொல்லணும் நான் தெய்வம் பொட்டாட்டி கூட ஒரு வாட்டி தான் கேட்டேன். 10 வாட்டி கேக்குறியாடா? சரி போடா போட்டோம். இங்க பாரு வீடு தேடி வந்தவங்களுக்கு ஓடி தேடி தண்ணி ஊத்துறதுக்குள்ள பழக்கம். எங்க அப்பா அம்மா என்ன அப்படி சொல்லி வளர்த்திருக்கிறாங்க. தலிப்புல மூக்கு பிடிச்சிங்க தலிப்புல மூக்கு பிடிச்சிக்குதா? டேய் அதுல என்ன பண்ற படம்பா அரண்மனைக்கு போயிட்டு அந்த 7 வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது பாரு. அந்த 7 வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும் அந்த புழுவும் பூச்சி அந்த கௌரவம் எடுத்துக்கினே அந்த சில்லி உண்ட பாடக்குது பாரு அதை எடுத்துக்கினே மடமாடி என்ன பண்ற தோட்டத்துக்கு போயிட்டு நல்ல வயிறு ஏந்த வாழை மரம் இருக்கு பாரு அடிய தள்ளி முனைய தள்ளி நடு மரமா பொழந்து எடுத்துக்கணுவா. போய் எடுத்துக்கிட்டாடா பாலை கொடுக்க போறீங்க. பசியில புட்டு தோக்கிறது மூஞ்சல் கயிறா இது எனக்கு கூட அத்தை எனக்கு கூட அத்தை அத்தை கூட அத்தை மக்களுக்கு பசி ஆத்துற போதில்ல ஒரு வாரம் பண்ணி உட்காரு உட்காரு சீக்கிரம் எடுத்துட்டு வாயடா. ஏண்டா இது பசுமாடு கோமிட்டு சீக்கிரம் எடுத்துன்னு வாடா. வேகத்துல சொல்றாங்கடா. எடுத்து வச்சியா இது எத்தான் இந்த நீ வாய மாட்டை எங்க நீ வாய மாட்டை கேட்டுக்கிறியா சக்காத்திக்கு சிரிக்கிறாள் பாரு என்ன சொன்னா எங்க வாய மாட்டேன் எப்ப அறக்கலான்ட்டா நீயே பாத்துக்கிட்டு இருக்கிற இப்ப ஏண்டே இல்ல நீ கேட்டிய வாய மாட்டை கேட்டுக்கோ நாள் மட்டும் எதுக்கு அத்தை அவ வைக்கிற எடுத்து பத்தியா
வாழை மரத்தை எங்க வைக்கிறேன் நான் தான் வைக்கிறேன், நீ ஒதுங்கி நில்லு. நீ எப்படி வைப்பான்னு தான் பாத்துக்கிற. வாழ மாட்டேன். வாழ மாட்டேன்றான். பாந்துக்கிற வாழ்க்கைக்கு ஓலை வச்சிரும் படுது. போடுறேன் இவ்வளோ பெரிய வாழ மட்டும் அடுப்புறணும். ஆமா நான் வாழைத்தாண்டா வந்தியா? 7 வருஷத்துக்கு எவரு மாவு ஒரு மாவு பல்லா எல்லாம் எடுத்தான்ட்டும். ஏம்மா உன் பல்லா என்ன சில்லி சில்லி ஆகுது? நான் வரும்போதே இது ஒரு கொசு அந்த உடையார்கிட்ட சொல்லியா நான் செஞ்ச சில்லி 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 ஏன் ஓடாராண்ட சொன்னா பசு முட்டுன்னு சொல்றது நான் வாய் தர விடாது. வாய் அடிக்கிற மாதிரி வாங்கிட்டு போவேன். பல்லா ரொம்ப அடி வாங்கிட்டு எந்த சக்கா சேர்த்து கொப்பு கட்டுறது தெரியல. பல்லாக்கு வந்து நீங்க பல்ல போடாது. அதுல புத்துல பாம்பு தூக்குடா தூக்கில எல்லாம் கிலோ தான். கேட்டுக்கோ இது தூக்குடான்றனால இப்ப தூக்கு இல்ல கிலோவா என்னம்மா வடிவிக்கிறத தூக்குடா. அத்தை அதுக்குள்ள ஒரு லைட் போடு அத்தை. யார் நீ நத்த பாத்து இப்ப இருட்டாகுது அத்தை, ஒண்ணுமே லைட் குழந்தைங்களை அடிக்காதீங்க அண்ணி. சவுட் சவுட்டு எடுத்துட்டு வாடா. பச்சை வாழ பெரிய பச்சை யாரு யாரு ஐயோ ஒத்த யாரு அத்தை பத்தினி. அது பத்தினியோ அது எத்தினியோ பத்தினில எத்தினியோ பூ ஆக்கிறதுக்கு பாய திறக்கூடாது. சரி அத்தை பாய திறப்ப சரி திறக்க மாட்டேன். நீங்க வாய தருங்க பத்து வைக்க வச்சு பட்டிக்குது. கிடையாது குச்சி இல்ல குச்சி வச்சுக்கிறியா? உன் குச்சில மருந்து தீர்ந்து போயிட்டா அப்படி உட்காந்து கிடக்குறேன். குச்சி இருந்தா கூட கொஞ்சம் பட்டை வச்சுக்கிறியா? பத்து வச்சுக்கிற கூட பட்டை வச்சுக்கிறியான்னு கேட்டேன். எதுக்கு கிழிக்கிறதுக்கு போடு. ஐயோ ஐயோ இது வெறி குச்சி வச்சுக்கினா நான் படுத்து பத்து வைக்க உங்ககிட்ட பட்டை இல்ல? என்கிட்ட குச்சிக்குது, உங்ககிட்ட பட்டைக்குதா இல்லையா? கேட்டுக்குமா ரெண்டு சேர்த்து தர மாட்டியா? பட்டை என்கிட்ட கிடையாது. மெத்துக்கார குச்சி இருந்தா கூட இன்னும் மெருந்தக்கார கையெட்டு கும்பிடுறாரு. சாமியே சரணமா இப்ப எய்ட்ஸ் உற்பத்தி நிலையம் வந்துக்குன்னு சொல்றாப்ல. நான் ஊரே எய்ட்ஸ் உற்பத்தி நிலையமா, அதனால வானான்னு கையெடுத்து கும்பிடுறாரு. யாரா அது என்ன நான் கேட்கறேன். போய் அத்தை அத்தை என்கிட்ட குச்சிக்குது, என்கிட்ட குச்சி இருக்குது. எது குச்சியா நீ வச்சுக்கிறேன். எழுதுறியா கொஞ்சம் எழுதுறியா? திரும்ப இப்படி திரும்ப நல்லா திருப்பி காட்டு. இல்ல குழந்தை என்ன இவளை யார ஒரு பாத்துட்டு போறா? என்ன அவளே பாத்துக்கிட்டு போறா? உங்களா கூட அனுப்பி என்ன பிரயோஜனம்? அப்ப ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது. இது பாம்பளை தெரியல பொம்பளை தெரியல. இதுல எதை எடுத்து போய் எங்க ஒருத்தர் தெரியும். இது குச்சி வேற வச்சு குச்சி வச்சுக்கிறேன். இந்த குச்சியா நான் வேற ஏதோ குச்சி பயந்துட்டேன். உங்களுக்கு வேற வேற குச்சிதான் தெரியும். இல்ல அந்த குச்சி எங்க இந்த கூட பண்ணி கொடுத்தா? ஆமா திண்டாங்க அச்சு. சீக்கிரம் 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 பத்த வச்சு ஆகிட்டு உட்காந்து. சரி
அடுப்பு பத்த வைக்க போறேன். பத்த வைக்குதா? இரு வர. ஐயோ கம்முனு காவாய் கட்சிங்கடா. என்ன இப்ப உனக்கு எப்படியா பெருத்து போறி அம்மா எங்க தெரியாது பெச்சுட்டு நீ கல்யாணத்தை பத்தி பெச்சுட்ட பெட்ஷீட்ல பட்டுக்கிற பரவாயில்ல கையை விட்டுக்க என்ன படிக்கிற இங்க உள்ள எவ்வளவு ஜனம் உக்காந்துக்குது திண்டாடி இது அக்கூர் பாக்குது கடல்ல எதுக்கு வந்து கை விட்டு கிடக்குற கல்லாச்சு கல்லடுப்பு அடக்காரி மூந்த இந்த அடுப்பு நீ முன்ன ஊதுனியா அது பின்னாடி புடிங்கி நிக்குது நான் முன்ன ஊதுறது பின்னாடி புடிங்கிச்சா அங்க பாருங்க என்னன்னு போயிடுது பாரு இந்த அடுப்ப பத்த வச்சு 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 எனக்கு வாய வலிக்குது அப்புறம் கேட்டுக்கோ வலிக்குது இந்த அடுப்ப சொல்லு ஐயோ பத்திரி பத்து வச்சா பத்துக்கல நீ 10 வருஷம் பத்துக்கல இப்ப அவரு வச்சா நான் பத்துதான் பாக்கலாமா நெருப்பு வச்சா பத்துதான் பாக்கலாம் அதான பார்த்தேன் பத்து வச்சு கூட ஆக்கி ஊத்தல ஊத்த ஊத்தல போ அடி போடி ஊர்ல அதன பார்த்தேன் ஐயோ அம்மா என்னுடைய பிள்ளைகளுக்கு பசியார கேழ்வரகு மாவாகிலும் இருந்து கொடுங்கள் என்று கேட்டேன். ஆனால் 7 வருடத்திற்கு முன்பதாக அரைத்த அந்த புழு புழுத்த அந்த கேழ்வரக மாவு கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட மாவு கொடுத்தாலும் பரவாயில்லை, அதை பொங்க வைக்க ஒரு நல்ல பானை கொடுக்க கூடாதா? 1000 சில்லி விழுந்த பானையை கொடுத்து அந்த கூடை பொங்க வைக்க சொன்னார். சரி, அதையும் கொடுத்தால் பரவாயில்லை, ஒரு நல்ல விறகாகிலும் இருந்து கொடுத்தால் பரவாயிருக்கும். ஆனால் இப்பேற்பட்ட பச்சை வாழைத்தண்டை கொடுத்திருக்கின்றாரே, என்னை போன்ற கொடுமை இந்த உலகத்திலே யாருக்குமே நேரக்கூடாது அம்மா, யாருக்குமே நேரக்கூடாது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லை, நான் வணங்குகின்ற தெய்வம் உண்மையானால் இதோ என்னுடைய பத்தினி தன்மையால் இந்த பச்சை வாடை மட்டையை நான் எரிய வைக்கின்றேன். ஆண்டவா, அரகர கையில வாசா, பச்சை வாடை தண்டு பசையற்ற கேழ்வரகம் இச்சையற்றவள் போல் இந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்தாளம்மா. அது எரியட்டும். கங்காதரா, காசி வாழும் கங்காதரா, கருணை கடவுளே, இந்த உலகத்திலே நீ இருப்பது உண்மையானால் இப்பொழுதே நான் பற்ற வைக்கின்றேன். இனி நானே யானா என் பந்தாவும் அவரே யானா, பத்தினி நானே யானா என் பத்தாவும் அவரே யானா, சித்தர் போற்றும் எனது பாலர் இந்த ஒரு நூலு கயிறுமானா, இந்த கூழ்பானை பொங்கு
வச்சிருந்ததுல சரித்திர வர எழுதிருப்பாங்க. எதி செய்தே ஐயோ டேய், என்னுடைய தாய் இந்த பூவு இந்த அடுப்பு நான் பத்த வச்சு எரிச்சு கொதிச்சிருந்தா வருங்காலத்துல சொல்லிருப்பாங்க நல்ல தேங்காய் பிள்ளைங்களுக்கு அழகாரி கூவு காய்ச்சி ஊத்து 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 ஊத்துறாடு. நான் பத்த வைக்கிற பார்த்தாடு பத்தி இருந்தா பத்திச்சா பத்தி எவடி பத்திச்சா பாருன்றவா எவா ஒண்ணு தெரியல ஒரே மொத்தம் தானே உட்காந்துக்கிறாளுங்க. அவ குளிர்ல பெட்ஷீட் வேற போத்துக்கிறாங்க லைனா உட்காந்துக்கிடு சுனாமியில பாதிக்கப்பட்டவங்களாட்டம். ஜெய் அம்மா என்னாச்சு அப்பாவா மகனே மகனே அம்மா ஐயோ இந்த பாவி என்னுடைய தலையிலே கூழ்பானை போட்டு உடைத்து விட்டாங்க. ஒரே ஒரு அடி அடிச்சிருப்பேன். ஏய் அத்தை அவனுக்கு என்ன அறிவு இருக்குதா அம்மா தலையில எதுக்கு அடிக்கிறீங்க ஐயோ அம்மா அம்மா இது வேற தடுக்குது வேற அப்பப்போ அப்ப மாட்டிக்கினேன் கொள்ளையாக்கிட்டு பாரு இது கூட. ஏய், ஆமா சரியா? யாரு? ஐயோ, அத்தா அம்மா எதுக்கு அடிக்கிறீங்க டேய், என்ன வாழ்க்கையா? டேய், இதுக்கப்புறம் எத்த வேலையை கழுவு போயா? டேய், ஏய், அடி போடா, சக்காத்தியா. இது இப்ப டாலர் வச்சு கொடுங்க வச்சிரியா? டாலர் வச்சிரியா? ஐயோ, டாக்டரை வந்து வச்சு நிமித்து அப்படியே. அம்மா என்னை போன்ற தாய் வீடு கதி என்று யாருமே நம்பி வராதீர்கள் அம்மா. சொல்லி கொடுக்குறா பத்தியா? என்ன போல பாவி அம்மா. தாய் வீட்டுல சோறு போடுவாங்கன்னு யாரும் நம்பி வராதீங்கம்மா. இந்த பாய் செய்ய கொடுமையை பார்த்து யாருமே நம்பி கேட்டுக்கிட்டியா? ஒரு அடி பார்த்து பாவிட்டுறா நான் கொடுமை செய்யறேன். அம்மா டேய், யாரு? அண்ணி அலங்காரி வேட பாயசத்தோட போட்டாங்க சந்தோஷமா சொல்லிட்டு போமா சொல்லி கொடுக்க அவனுக்கு. அதான். ஏய், சொல்லி கொடுத்து வந்து வரும்போது என் பிள்ளைங்க அம்மா எங்க போனாலும் கொடுப்பேன் அம்மா அப்பாச்சி அம்மா அப்பாச்சி என்று என் பிள்ளைங்க அழுகுறாங்க. அதை விட ஒரே அடியா சாவு அடிச்சிருக்காரு. சொந்தன்னு இந்த பாவி நம்பி வந்தேன்னு உங்க காலையில நான் செத்துடுறேன். எதையா? ஏய், ஐயோ அம்மா 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 அத்தை அம்மா விடு அத்தை அம்மா விடுங்க அத்தை அம்மா விடுங்க அத்தை அம்மா விடுங்க அத்தை அம்மா விடுங்க மாதா இருந்த நேரா எனக்கு மாதா இருந்த நேரா இந்த மங்கைக்கு குறை வந்தது இல்லம்மா. என் அண்ணன் என்ன அரும்பாடு பட்டு மாறு மேல தோல் மேல சுமந்து வளர்த்தாரம்மா. எனக்கு ஈயரும்பு பட்டாலும் தூது துரும்பு பட்டாலா என்ன துடியா துடிச்சு வளர்த்தாரம்மா. இந்த பாவி கட்ட அடிவரை போட்டு நான் சாகிறதுக்கு என்ன வளர்த்தாரு. ஐயோ,
நான் பெற்ற 7 பிள்ளைங்க அம்மா பசி என்று கதறாங்களே, என் பிள்ளைங்க சாவுறாங்களம்மா. இதுக்குத்தானா என்னுடைய அண்ணனை நம்பி வந்தேன். டேய் எதுக்கு அப்பறமா குடுக்குற? எதுக்கு சக்காத்தி பத்தி கொடுக்க? அம்மா நலத்தங்கா, அரண்மனைக்கு செல், உன்னுடைய அண்ணி அலங்காரி தாய்க்கு தாயாயிருந்து உன்னை ஆதரிப்பார் என்று என்னுடைய அண்ணன் கானகத்திலே சொன்னார். நான் சந்தோஷத்தோடு வந்தேன் அம்மா. 7 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு என்னுடைய பிள்ளைகள் நிச்சயம் பசியாறி விடுவார்கள் என்று. ஆனால் அந்த பாய் என்னுடைய வயிற்றுச்சலை கொட்டி விட்டாள் அம்மா. என் பிள்ளைங்களை பசியோடு சாவடிக்கிறாங்கம்மா. அம்மா தொப்பிய மேல வந்து தவள பாரு சொல்லிக்கிட்டு வட்ட அக்கறதுக்கு சக்காத்தி பக்கத்த வந்து அக்கறதையா கையில பீடி கட்ட பாரு. குச்சி இல்ல குச்சியாக வச்சு வந்த மலர் கைசியா. அம்மா, இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் என்னை அழைக்கின்றார்கள் அம்மா. இந்த நாட்டில் உள்ள ராஜனுக்கு தங்கை நீ என்னுடைய வீட்டில் வந்து பசியாரி உணவாரி செல் என்று அழைக்கின்றார்கள். ஆனா என்னுடைய மரியாதை நான் கெடுக்க மாட்டோமா? என்னுடைய கணவர் அப்பொழுதே சொல்லி உரைத்தார், கண்ணே நல்லத்தங்கா, உன்னுடைய தாய் வீடு செல்கின்றாய், அங்க மதிப்பும் மரியாதையும் கிடைத்தால் என்னுடைய முகத்தில் விழித்திரு, இல்லை என்றால் என்னுடைய கண்முன்னே படாதே என்று சொன்னார். ஆனால் என்னுடைய கணவன் சொன்னது இன்று உண்மையாகிவிட்டது. இதற்கு மேலும் இந்த உலகத்திலே நான் வாழவே கூடாது. என்னுடைய 7 பிள்ளைகளை கொன்றுவிட்டு நானும் இறந்து விடுகிறேன். நான் வாழ தகுதியற்ற பாரியாகிவிட்டேன் அம்மா. நான் அவமானம் அடைந்து மதிப்பும் மரியாதையும் இழந்து இந்த உலகத்திலே வாழவே கூடாது. இப்பொழுதே கனகத்திற்கு சென்று என்னுடைய பிள்ளைகளை வாரி வாரி கொன்று விட்டு இந்த பாயை நான் செத்து போறேன். அம்மா அம்மா நீயே சாவு. ஏய் ஏய் சமரியா நீ தாடி கடி கட்டம்மா. அம்மா பாவம். போய் வரமா நீங்க இருக்கீங்க. கோயில் உள்ள வந்து அவனை செருப்பு பார்த்தேன். ஒரு வேலை எடுத்து வரேன்னு பார்த்த நாடு. ஏய் போய் வரத்துக்கு பார்த்த கொள்ளாடா. என்ன பாத்தீங்கன்னா பணமா பாத்தீங்கன்னா செத்துன்னு செய்தி கண்டாயா? என் அண்ணன் கிட்ட சொல்லுங்கம்மா, உன் தங்கச்சி காணா பணமா செத்து போயிட்டான்னு என் அண்ணன் கிட்ட சொல்லுங்கம்மா. என் அண்ணன் மாற தங்க மாற மக்களா, அம்மா அவமானம் அடைந்து இந்த நாட்டிலே இருக்கவே கூடாதப்போ வாருங்களடா எங்கேயாவது சென்று செத்து. அம்மா வேணாம் வேணாம்மா, நான் இருக்கிறேன். 6 அண்ணதம்பிங்க இருக்கிறாங்கம்மா. நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்ல நிலைக்கு வந்து உங்களை நான் உட்கார வச்சு சாப்பாடு போடுறேம்மா. அந்த வேலை எல்லாம் வேணாம்மா. அம்மா வருவீர் வருவீரடா
போனார். ஏதோ ஒரு 50 ஆட்டை வச்சுன்னு குடும்பத்தை தள்ளிங்கிறேன். நானா ஆட்டெல்லாம் ஓட்டியாந்து காட்டுல விட்டுட்டேன். ஆடெல்லாம் மேஞ்சின்னு இருக்குது. யாரோ ஒரு அம்மா அழுதுன்னு வராங்களே, யாருன்னு தெரியலையே. ஆடுமேய்க்கும் பெரியவர் இருக்கின்றார். அவரிடத்திலே சென்று ஏதாவது தாகம் தீர வழி இருக்கின்றதா? ஐயா, அம்மா ஐயா, வா தாயே. அம்மா வணக்கம்மா. யாரு நீங்க? என்ன விஷயம் தாயே? ஐயா, இந்த பாவி இந்த நாட்டிலே அகதி போன்று வாழ்ந்து வருகின்றேன். என்னுடைய 7 பிள்ளைகள் வைத்துக் கொண்டு பசியோடு சுற்றி திரிந்து வருகின்றேன். சரி, என் பிள்ளைகள் அம்மா தாகம் எடுக்கின்றது தாகம் எடுக்கின்றது என்று சொல்கின்றார்கள். ஏதாவது ஒரு நீர் குடிக்க ஏதாவது நீர் தேக்கம் இருந்தால் சொல்லுங்க. அம்மா தாயே, இப்ப நான் குடுவையில போய் தண்ணி வச்சிருந்தேன். இப்பதான் சாப்பிட்டு அதை தீர்த்துட்டேன். உனக்கு குடிக்க தண்ணி வேணும். என்னப்பா? அவ பாத்தியா, இங்க ஒரு பாயடைஞ்ச கிணறு. ஆமா, அந்த கிணத்துலதான் தண்ணி இருக்கு. பார்த்து உஷாரா போமா. பாயடைஞ்ச கிணறு அது. ஐயா, அதோ தெரியும் பாழடைந்த கிணறா? ஆமாம்மா. அந்த பாழடைந்த கிணறு யாருடையது என்பது தெரியுமா? அம்மா, யாருன்னு தெரியல. சுபாஷ், நீ போ, அங்க போய் குடிச்சிட்டு வா. நீ எப்படியோ குழந்தைங்களை உஷாரா பாத்துக்கிட்டு தாயே. அப்படியா? ஐயோ, நான் பெற்ற செல்வங்களா, அம்மா அந்த பாழடைந்த கிணறு யாருடையது என்பது தெரியுமாடா? யாருடையது அம்மா? என்னை பெற்ற என்னுடைய தந்தை எடுத்த கிணறுடா அது. இந்த நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு தாகம் தீர வேண்டும் என்று என்னுடைய தந்தை என்று அப்பேற்பட்ட கிணறை வெட்டி எடுத்து சென்றார். ஆனால் இப்பொழுதுதான் புரிகின்றது, என் தந்தை நாட்டு மக்களுக்கு எடுக்கிறடா அந்த கிணறு. அந்த என் தந்தை எனக்கு படுகுழி எடுத்து வச்சிருக்க. அம்மா, நல்ல தங்கா, பின்பொரு நாளிலே நீ பஞ்சத்தோடு அடிபட்டு இந்த நாட்டிலே வருவம்மா. நீ வருகின்ற பொழுது அண்ணி ஆதரிக்க மாட்டாங்கம்மா. அப்பொழுது 7 பிள்ளைகளும் அழைத்துக் கொண்டு இந்த நாட்டிலே வந்து அவமானம் அடைந்து சுற்றி திரிவாய். அப்பொழுது நீ இந்த கிணற்றிலே சாக வேண்டும் என்று எனக்கு படுகொலை எடுத்து வச்சிருக்க. அப்பா, குழி எடுக்கிறம்மா. என் அப்பங்கையால எனக்கு குடி எடுத்து வச்சு சென்று இருக்கிறம்மா. உன் நாட்டை தேடி வருவன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமாப்பா. உன் ஒத்த மக அவமானம் அடைந்து நான் இந்த கானகத்திலே சாவதற்கு வருவேன் என்று முன்னாடியே தெரிந்து எனக்கு குழி வெட்டி போய் வச்சுட்டு எனக்கு மட்டும் குழி வெட்டலப்பா. இந்த பாவி முந்தி ஓர் ரவமும் இருந்து 300 நாளை சுமந்து எறும்பு கடிச்சாலும் தூசு துரும்பு பட்டாலும் நான் இந்த பாவி நான் துடிச்சு காப்பாத்துனேன். அப்பேற்பட்ட 7 பிள்ளைகளுக்கு சேர்த்து குழி வெட்டி வச்சுட்டு 7 பிள்ளைகள் அந்த கிணத்துல போட்டு சாவடிக்க போறோம். மக்களே, அம்மா பசியின் மயக்கத்தால் அம்மா பசி அம்மா பசி கதை ஏதாவது சொல்லுங்கள் என்று என்னுடைய பிள்ளைகள் கேட்கின்றார்கள். ஐயோ, நான் பெற்ற செல்வங்களா, பாருங்களப்பா இப்படி ஒரு. ஐயோ மகனே, படுப்பா, இந்த அம்மா நான் உங்களுக்கு கதை சொல்லி வரேங்க. நீ நல்லபடியா வருங்க, நான் கதை சொல்லலடா. இந்த பாய் நான் உன்னை சாவடிக்கிறதுக்கு பாய் நான் உன்னை சாவடிக்க கதை சொல்றேன். பாய் நான் உன்னை சாவடிக்க கதை சொல்றேன். அம்மா, நான் வாழ்ந்த கதைய சொல்லுவேன். அம்மா, நான் வாழ்ந்த கதைய சொல்லுவேன். இந்த பாய் நான் கெட்டு நந்து போன கதையை நான் சொல்லுவேன். ஐயோ, நான் பெற்ற என் சொல்லுங்களா பசியோடு உறங்குகின்றார்கள். மகனே, கதையை கேளடா, கதையை கேளடா. கதையை கேளடா கண்ணே, கதையை கேளடா. தாய் தந்தையை நான் பிரிந்து நாள் முதலாக அண்ணன் என்னை
வளர்த்து வந்த நாள் முதலாக கதையை கேளடா கண்ணே கதையை கேளடா. சீர்வரிசை சீதனங்கள் யாரும் தரா பொன் பொருள்கள் யாரும் தரா பொன் பொருள்கள் கன்னி பருவம் நீங்கி நானும் மங்கை பருவம் அடைந்தேன் என்று கன்னி பருவம் நீங்கி நானும் மங்கை பருவம் அடைந்தேன் என்று கல்யாணமோ செய்து கண்ணால் அழகு பார்த்த நல்ல நன்றி கதையை கேளடா கண்ணே கதையை கேளடா. தாய் தந்தையை நான் பிரிந்த நாள் முதலாக அண்ணன் என்னை வளர்த்து வந்த நாள் முதலாக கதையை கேளடா. கதையா அண்ணன் வளர்த்த கதையை நான் சொல்லாமா எனக்கு பால் கொடுத்த பாலாடைய கொடுத்த கதையை எது கொடுத்தாலும் எட்டு எட்டா கொடுத்து அண்ணன் கதையை சொல்லுவா. சீர்வரிசை சீதனங்கள் யாரும் தரா பொன் பொருள்கள் எம்மா எனக்கு கொடுத்த மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் சீர்சரத்தை கொடுக்கலம்மா. என் அண்ணா என்ன எட்டு எட்டா கொடுத்து அனுப்புனரம்மா. சீர்வரிசை சீதனங்கள் யாரும் தரா பொன் பொருள்கள் எட்டு எட்டாய் கொடுத்த அண்ணன் கதையை கேளடா கண்ணே கதையை கேளடா. தாய் தந்தையை நான் பிரிந்த நாள் முதலாக அண்ணன் என்னை வளர்த்து வந்த நாள் முதலாக ஆளும் பஞ்சம் வந்ததாலே நாமும் வந்து அவதிப்பட்டோம். ஆளும் பஞ்சம் வந்ததாலே நானும் வந்து மகனே ஞானசேகரா என் குழந்தைகளா யாருக்குமே வராத பஞ்சம் வந்து நாம அவதிப்பட்டோமாடா. நம்மள ஆதரிக்க இந்த உலகத்துல யாரும் இல்லையடா. என் அண்ணா அண்ணி ஆதரிப்பாங்க நீ இந்த பாயை நான் வந்தானடா இந்த பாயை நான் வந்த நான் மானங்கட்டு போனேன் நம்ம பாழும் பஞ்சம் வந்ததானே நாமும் வந்து அவதிப்பட்டோம். பாழும் பஞ்சம் வந்ததானே நாமும் வந்து அவதிப்பட்டோம். கூழ்பானை போட்டுடைத்து கொடுமை செய்த அண்ணி எந்த கதையை கேளம்மா கண்ணே கதையை கேளம்மா. தாய் தந்தையை நான் பிரிந்த நாள் முதலாக அண்ணன் என்னை வளர்த்து வந்த நாள் முதலாக அம்மா நான் பிறந்த கதையை வளர்ந்த கதையை என் பிள்ளைங்க கிட்ட சொன்ன உடனே பசியாலே உறங்கி விட்டார்கள். அம்மா அம்மா நான் உறங்கி எழுந்திருக்கின்ற பொழுது எனக்கு பசியார உணவு ஏதாவது இருக்குமா என்று உறங்கி விட்டார்கள் அம்மா. ஆனால் அவர்கள் உறக்கத்தில் இருந்து எழுந்திருக்கின்ற பொழுது கிணற்றிலே துடிப்பார்களே இந்த பாயை நான் என்ன செய்யணும்மா. மகனே எல்லோரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே இந்த பாயை நான் அவர்களை சாகடிக்க போறேனம்மா. பெத்த பாய் இந்த பாய் இந்த கரத்தினாலே இந்த பிள்ளைகளை சாவடிக்க போறம்மா. மகனே ஐயோ என் கடைக்கோட்டி பிள்ளை உறந்து கொண்டிருக்கின்றான். அவனை இப்பொழுதே வாரி இந்த கிணற்றிலே வீசிவிட வேண்டும். ஐயோ மகனே ஒரு ரோமம் உதிர்ந்தாலும் வாழாது கவரிமான் உடல் போய் உயிரேதற்கடா. மகனே 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 ஒரு ரோமம் உதிர்ந்தாலும் வாழாது கவரிமான் உடல்
ஐயோ அம்மா அம்மா அம்மான்னு துடிக்கிறானே. ஐயோ ஐயோ அம்மா காப்பாத்துமா அம்மா காப்பாத்துமா என்று என் பிள்ளை துடிக்கிறான். ஐயோ மகனே, நீ போனாலும் உன்னுடைய 6 அண்ணன்மார்களை நான் அனுப்பி வைக்கின்றேனடா. இந்த பாயை நான் அனுப்பி வைக்கின்றேன்டா. மனம் போன பிறகு பிறர் மனை புகழாமா, உடல் போய் உயிரேதற்கடா. மகனே மனம் போன பிறகு பிறர் மனை புகழாமா, உடல் போய் உயிரேதற்கடா. மகனே மகனே ஐயோ அம்மா அம்மா ஐயோ இருவீர் மாடிந்தீராடா மக்களா மக்களா மக்களா. ஐயோ அம்மா, என் பிள்ளைகளை 2 பிள்ளைகளை வாரி போட்டுட்டம்மா. ஐயோ இந்த பாய் 2 பிள்ளைகளை வாரி போட்டுட்டேன். ஆனால் மீதம் இருக்கின்ற பிள்ளைகளை உடைக்கூடாது. ஒவ்வொருவராக இந்த கிணற்றிலே பாழும் கிணற்றிலே தள்ளிவிட வேண்டும். பஞ்சத்தால் நான் மேலிந்தி சஞ்சலத்துக்குள்ளானேன், உடல் போய் உயிரேதற்கடா. மகனே மகனே ஐயோ மகனே அம்மா. ஐயோ கடவுளே, பாழும் தெய்வமே, உனக்கு கண்ணில்லையடி பாழும் தெய்வமே. என் பிள்ளைங்க 3 பிள்ளைங்களை கருத்துல துடிக்கிறாங்களா அம்மா, துடிக்கிறாங்க. இந்த பாவி பெற்ற கரத்தினாலே அவர்களை கொல்லுகின்றனே. இருக்கின்ற பிள்ளைகள் அனைவரும் வாரி வாரி வீசிவிட வேண்டும். கார்த்திகை விரதங்கள் காலம் தவறாமல் நான் கடுமை தாவமிருந்தேனே. மகனே மகனே வாடாமாதி மூகனே ஓடாதே என் சூரனே, உடல் போய் உயிரேதற்கடா. மகனே ஆறிலும் சாவுண்டு 100லும் சாவுண்டு, உடல் போய் உயிரேதற்கடா. மகனே மகனே ஐயோ அம்மா ஐயோ 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 அம்மா. கடவுளே, 6 பிள்ளைகளை சாவடிச்சுட்டம்மா. இந்த பாய் நான் 6 பிள்ளைகளை சாவடிச்சுட்டேன். என் பிள்ளை மூத்த பிள்ளை உறங்குறான். திருமணமான நாள் முதலா எனக்கு அங்க கோலத்துல அழகாக தரித்த மூத்த பிள்ளைம்மா. மகனே மகனே ஞானசேகரா ஞானசேகரா ராஜசேகரா. பயப்படாதம்மா மகனே, உன்னுடைய தம்பி 6 பேரு கிணத்துல உறங்குறான். ஐயோ போட்டிட்டம்மா அம்மா. மகனே அம்மா நான் பெத்த 7 பிள்ளைங்க 6 பிள்ளைகளுக்கு என்ன அதுன்னே தெரியாதடா. கருத்து தெரிஞ்ச பிள்ளை ஒரே பிள்ளை நீதான். அம்மா நம்ம உன்னுடைய அம்மான் வீடு வந்தோம், தாய் மாமன் வீடு வந்தோம், அங்கே அவமானம் அடைந்தோம். ஆனால் இந்த உலகத்திலே வாழவே கூடாதப்பா. 6 தம்பிகளை 6 குழந்தைகளை நான் கொண்டு விட்டேன், உன்னையும் கொன்று விட்டு இந்த அம்மா நானும் செத்துறேன். வேணாமா 6 பேர் இல்லாம போயிட்டாங்க. என்ன மட்டும் விடுங்கம்மா, விட்டுடுங்கம்மா. ஐயோ உன்னை மட்டும் விடக்கூடாதடா. இந்த உலகத்திலே என்னென்னமோ சொல்லி ஏசுவாங்கடா. தாயில்லா பிள்ளை
இருப்பாங்கடா. மாதா இல்லாமல் இருந்தால் அவன் மண் மேல தூற்றுவாங்கடா. ஏன்டா நான் அந்த அம்மா சொல்றதை கேளுடா. அம்மா சொல்றதை கேளு, செத்துடலாம். மன பிரதாபமடா எந்தன் ராஜா. வேண்டாடா, வேண்டாம். அம்மா சொல்றது கேளு, செத்துடலாம் வாடா. மகனே, ஐயோ நான் பெற்ற பிள்ளைய கலந்துல வாரு. மகனே, மகனே, இந்த பாய் கொடும்பாகி ஆகிவிட்டேன். நம்ம இந்த பாய் கொடும்பாகி பிள்ளைகளை கொன்ற கொடும்பாகி ஆகிவிட்டேன். நம்ம என்னை போன்ற பாய் இந்த உலகத்திலே யாரேனும் உண்டா? பெற்ற பிள்ளை யாரேனும் கொன்றதுண்டா? இந்த பாய் பெற்று வளர்த்து பாழும் கிணற்றுக்கு இரையாக்கி விட்டேன். நம்ம பாழும் கிணற்றுக்கு எல்லாம் சொந்தம் செய்த சதியாளி, அந்த அலங்காரி செய்த சதியாளி என்னுடைய பிள்ளைகளை கிணற்றிலே வாரி வாரி இணைத்து விட்டேன். நம்ம ஆனால் நானும் இறந்து விட வேண்டும், நானும் இறந்து விட வேண்டும். ஆனால் என்னுடைய அண்ணன் சந்தோஷமாக என்னை தேடிக்கொண்டு வருவார். நல்ல தங்க அரண்மனைக்கு சென்றாலே அங்கு சென்று பசியார் இருப்பாள். தன்னுடைய தங்கையை காணலாம் என்று வந்திருப்பார் இந்நேரம். ஆனால் நான் இந்த கானகத்திலே கண்ணுக்கு தெரியாமல் இறந்து விட்டது இருக்கக்கூடாது. என்னுடைய அண்ணனுக்கு தெரிய வேண்டும். நிச்சயமாக என்னுடைய அண்ணன் என்னை தேடிக்கொண்டு வருவார். என்னுடைய அண்ணன் என்னை தேடிக்கொண்டு வருவார். அம்மா, அப்படி அவர் தேடிக்கொண்டு வருகின்ற வேளையிலே அவருக்கு அடையாளம் தெரியும் விதமாக இதோ என்னுடைய தாலியை கழற்றி இந்த கிணக்கரையிலே வைத்து விட்டு நான் இறந்து விடுகின்றேன். அம்மா, இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் என்னை ஏசுவார்கள். கொண்ட கணவன் உயிரோடு இருக்கின்ற பொழுது இந்த பாவி தாலியை கழட்டி கிணக்கரையில வைக்கிறாள்னு நினைச்சிட்டு இருப்பாங்க எல்லாம். ஆனால் கணவன் உயிரோடு இருந்தாலும் ஒரு பெண்ணாய் பிறந்து நல்வாழ்வு வாழ்ந்து இந்த உலகத்திலே இறந்து விட்டேன். ஆனால் என் சரீரத்து மேல பிறந்த கொடி எனக்கு படலன்னா, இந்த பாழ உடல் மேல பிறந்த கொடி எனக்கு படலன்னா, எனக்கு ஆன்மா சரீரம் சாந்தி அடையாதம்மா. என் அண்ணன் என்ன தேடின்னு வரும்பொழுது இந்த பாய் நான் செத்து கிடக்கும் பொழுது என் கூட பிறந்த பிறப்பு யாரு இருந்தாலும், அண்ணன் இருந்தாலும் தம்பி இருந்தாலும், ஒரு பொண்ணுக்கு பிறந்த கொடி போட்டாதாம்மா அவருக்கு ஆன்மா சாந்தி அடையணும் சொல்லுவாங்க. இந்த பாவிக்கு ஆன்மா சாந்தி அடையணும்னா என் கணவர் உயிரோடு இருக்கின்ற பொழுதே இந்த என்னுடைய தாலியை மாங்கல்யத்தை கயிற்று இந்த கணக்கரையை வைக்கணும். இந்த பாயை நான் கணக்கரையில கயிட்டு வைக்கிறேன். அண்ணா,
எனக்கு கஷ்டத்தை தெரியாம வளர்த்தி அண்ணா, எனக்கு அடிக்கிருத்தி கண்ணா, பையன் நல்ல அண்ணா, உனக்கு நல்ல எண்ணம் இருக்குன்னு தான் உனக்கு நல்ல அண்ணன்னு பேரு வச்சு வளர்த்தாங்க அண்ணா. இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் உனக்கு நல்ல அண்ணன்னு பேரு வச்சு வளர்த்தாங்க அண்ணா. இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சு உன் தங்கச்சிக்கு நல்லது நடக்கல. எனக்கு ஆடிகிருத்தி கண்ணா, எனக்கு ஆடிகிருத்தி கம்மா, எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகம்மா. ஓயம்மா, என் கூட பிறந்த அண்ணன் மாற தம்பி மாற, ஒவ்வொரு பெண்ணுக்கும் கூட பிறந்த அண்ணன் இருந்திருந்தா அவளுக்கு அண்டா வருஷம் வரும், அவளுக்கு ஆடி கிருத்தி கண்ணா அண்டா வருஷம் வரும் அம்மா, அவளுக்கு அண்ணன் கோடி முன்ன வரும். ஓயம்மா, எனக்கு தைய கிருத்தி கண்ணா, ஓயண்ணா மார் மேல தோல் மேல சுமந்து வளர்த்த அண்ணன், எனக்கு அப்ப நான் குறைய தெரியாம வளர்த்த அண்ணன், எனக்கு தைய கிருத்தி கண்ணா, எனக்கு அண்ணன் தம்பி இல்ல பண்டிகை அண்ணா. ஓய அண்ணன் வர தம்பி வர, எனக்கு அண்ணன் இருந்திருந்த, எனக்கு தம்பி இருந்திருந்த, எனக்கு தைய கிருத்தி கண்ணா, எனக்கு தவளை வருஷம் வரும், எனக்கு தம்பி கொடி முன்ன வரும். ஓயப்பா, ஓய் மலாப்பா, உனக்கு பாக்கு மரம் பிளந்து ஐயா, உனக்கு பாக்கு மரம் பிளந்த, நீ பத்த பொண்ணுங்க பிள்ளைங்க நாங்க உனக்கு பார்த்து பார்த்து பாட செஞ்ச. எப்பா, நீ அந்த பாடையில ஏறி போகும்போது ஐயா, நீ அந்த பாடையில ஏறி போகும்போது நாங்க பதங்கொடைஞ்சு நின்ன மட நின்ன மட. உனக்கு தேக்கு மரம் பிளந்த, ஓயப்பா, உனக்கு தேக்கு மரம் பிளந்த, உனக்கு தெரு எல்லாம் தோரணும் விட்டு நீ செத்து அந்த தெரு மலை ஏறி போகும்போது இந்த பாவிங்க நாங்க தேரா துடிச்ச மட, நாங்க தேரா துடிச்ச மட. அம்மா, இறுதியாக நான் ஒன்று சொல்கின்றேன், என்னை போன்ற பாவிகள் சொந்த பந்தங்களை நம்பி யாருமே செல்லாதீர்கள் அம்மா. இன்று எனக்கு நடந்ததுதான் நாளை உங்களுக்கும் நேரிடும். எந்த ஒரு அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் விருந்தும் மருந்தும் ஒரு நாள் என்று உரைப்பார்கள். ஆனால் இந்த பாவிக்கு ஒரு நாள் கூட கிடைக்கவில்லை அம்மா. என்னை போன்ற அண்ணன் தம்பிகளை நம்பி யாருமே செல்லாதீர்கள். நான் இறந்ததே இறுதியாக இருக்கட்டும் அம்மா, நான் பெண்ணாய் பிறந்தது இறந்ததே இறுதியாக இருக்கட்டும். இந்த உலகத்திலே பெண்ணாய் பிறப்பது பூர்வத்திலே 1 கோடி பாவத்தை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி 1 கோடி பாவத்தை செய்பவளுக்கு தான் பெண் பிறப்பு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி 1 கோடி பாவத்தை செய்து இந்த பாவி பிறப்பு ஜென்மம் எடுத்ததெல்லாம் போதும்மா, நான் பெண்ணாய் பிறந்ததெல்லாம் போதும். இதோ என்னுடைய தாலியை கயிற்றி இந்த கிணக்கரையிலே வீசி எறியும். போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ 7 புத்திரரை ஈண்டெடுத்தேன் தெய்வமே. போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ 7 புத்திரரை ஈண்டெடுத்தேன்
நீசா நீசா ஏன் இந்த தலைவிதியோ தெய்வமே நீரில்லா கிணறாணி நானே நானே நீளமில்ல படமானே நானே நானே நீரில்லா கிணறானே நானே நானே நீளமில்ல படகானே நானே நானே